சண்டை செய்வதற்கு நம்ம கிட்ட எந்த படையும் கிடையாது. தக்கன படம் நம்மகிட்ட கிடையாது. அதனால் மன்னா, ஆமையோ, முடவனை மூர்க்கன் அடித்தாலும் மூர்க்கனை முனி அடிக்கும் என்பார்கள். ஆமா என்ற பழமொழிக்கு இணங்க ஆமையா, நாம் அவர்களை எதிர்த்து பகுதியை வாங்குவதை விட ஆமையா அவனே இவனே அலைவதை விட சிவனேன்னு போய் இருப்பது நல்லது. சிவனேன்னு போயிடலாம். அதனால மன்னா, ஆமோ, நீங்கள் ஆண்டவனை எண்ணி அல்லும் பகலும் 60 நாளிகை தவம் இருந்து ஆமையோ உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க, ஆமா எரித்தவர்களை எரிக்க தகுந்த தூண்டுவாமணி வரங்களை பெற்று ஆமையா அதற்கப்புறம் நீங்கள் ஒத்தையிலே நின்று உலகத்தை ஆளலாம் அண்ணா ஆமையா என்று மந்திரியானவர் சொன்ன பொழுது, ஆமோ, அசுரனாகப்பட்டவன் எப்படி ஆண்டவனை காண தவக்கோலத்தை எடுக்கிறான் தெரியுமா? எப்படி சுவாமி? அவன் தலையை மொட்ட தானடி, தலையை மொட்ட தானடி, சன்னியாசி கோலம் கொண்டாவே, காவி நல்ல உடையணிந்தோ ராஜ மாலை போட்டாவே, நீரறியா நெற்றியலாவே காப்பணிந்தா பகவானை மனதில் எண்ணி பஞ்சாச்சாரம் பூசுவானோ, அவன் கம்பத்தை தோளில் வைத்தோ காட்டுக்கு தான் வாரானே, அவன் முன்வாசல் தான் கடந்தோ தலைவாசல் வருவானோ, தலையில் வாசல் தட்டிடுமா. அசுரனாகப்பட்ட வல்லரக்கனானவன் தவக்கோலங்களை கொண்டு ஆமையா தான் தவம் செய்வதற்கான பொருட்களை கம்பத்தில் வைத்து ஆமா அந்த கம்பத்தை தோளில் சுமந்து கொண்டு ஆமையோ தலைவாசல் கடந்து வருகிறான். ஆமா வருகின்றார். அப்படி வரும் பொழுது ஆமா வல்லரக்கனின் மனைவியான பவளக்கண்ணி ஆமையா ஓடோடி வந்து வழிமறித்தாள். சரி மன்னா அரக்கா, அரக்கா பிராணநாதா, பக்தாவா இருந்து பண்டாரம் கோலம் கொண்டது என்ன? ஆமோ, நீங்கள் அரசனா இருந்து ஆண்டி கோலம் கொண்டதென்ன? கொண்டதென்ன மன்னவா என்று பவளக்கண்ணி கேட்ட பொழுது ஆமையோ அந்த வல்லரக்கனானவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்ன சுவாமி? என்னை வழி மரியாதடி பவளக்கண்ணி, பவளக்கண்ணி, ஈசனையும் பார்க்க போறேன் பவளக்கண்ணி, ஈசனையும் பார்க்க போறேன் பவளக்கண்ணி, அடியே பவளக்கண்ணி, நானும் ஈசனை போய் பார்க்க போறேன். என் காலை வந்து மரியாதடி பவளக்கண்ணி, பவளக்கண்ணி, கடவுளையும் பார்க்க போறேன் பவளக்கண்ணி, கடவுளையும் பார்க்க போறேன் பவளக்கண்ணி, அடியே பவளக்கண்ணி, நானும் என்று வல்லரக்கன் சொன்னபோ பவளக்கண்ணி ஏது சொல்வான் தலைவாசல் தான் கடந்தோ மூன்றாவது தெருவில் மூன்றாவது தெருவதிலே ஆளாத பெண்ணோரோ மூளாத நெருப்பெடுத்தோ முன்னாலே வரவும் நாலாவது தெருவதிலே நரச்சதள பாட்டியவள் நச்சுனுதான் தும்முவாளோ ஐந்தாவது தெருவில் ஐந்தாறு பெண்கள் ஓடி அழுது கொண்டு வாராரே ஆறாவது தெருவதிலே ஆந்தையது அலறிடுமா அலறும் சத்தம் கேட்டிடுமா ஏழாவது தெருவதிலே ஏனியும் ஜன்னலுமா எதிரே வர அரக்கன் எட்டாவது தெருவதில் ஓடு போட்ட கரும்போனை குறுக்கே வர கண்டுட்டான் ஒன்பதாம் தெருவதிலே கோழியதும் குறுக்காட்சி மூலச்சத்தம் கேட்கலாம் பத்தாவது தெருவில் பத்தாவது தெருவதில ஐயா தெருவதில
மனமெழுத்து ஆடிடுவானே அவன் கண்ட கண்ட சகனம் சகனமெல்லாமே காலாலே தள்ளுவான் பார்த்ததொரு சகனமே ஆவியவே அறியலே நாடு விட்டு நகரமே காட்டுக்கு தான் வாரான் ஆறு நல்ல சுனைகளே ஆருண்யம் வருவான் ஏழுமலை வனம் கடந்து ஏழுமலை வனம் கடந்து அவன் இமயகிரி வருவாரோ அவன் இமயமான வருவாரோ இப்படி ஆறு சுனை கடந்து ஆருண்யம் வருகிறான் வல்லரக்கன் ஆமையோ ஏழுமலை வனம் கடந்து இமயகிரி பர்வதத்திற்கு வந்து ஆமா தன் தவ பொருட்களை இறக்கி வைத்து இறக்கி வைத்து அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தான் ஆமையா நாம் தவம் செய்வதற்கான ஏற்ற இடம் இதுதான் என்று ஆமா அரக்கனானவன் தவ பொருட்களை கொண்டு தவச்சாலையை அலங்காரம் செய்தான் ஆமா அலங்காரம் செய்கிறார் அவன் தவச்சாலையை அலங்காரம் செய்து ஆண்டவனை மனதில் எண்ணி ஆமையோ அள்ளும் பகலும் 60 நாளிகை ஆமா அன்னம் தண்ணி அருந்தாமல் எப்படி தவம் இருந்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி சுவாமி? உண்ணாமல் உறங்கிடாமல் உறங்கிடாமல் உடையவன் திருப்புகழ் மறந்திடாமல் அன்னம் தண்ணியது அருந்திடாமல் ஆண்டவன் திருப்புகழ் மறந்திடாமல் அரோகரா அரணே என்றே அரணே என்றே அவன் சிவனே நல்ல சிவனே என்றே சிவனே என்றே சிவ சிவா சிவனே என்றே அவன் 1 வருடம் அல்ல 2 வருடம் அல்ல எத்தனை வருடம் சுவாமி? 12 வருட காலமாகவே தவம் இருந்து வருகிறான். ஆமா அப்படி தவம் இருந்து வரும் பொழுது என்ன நம் தவத்தை காண ஏன் இன்னும் இறைவன் இங்கு வரவில்லை என்று ஆமையோ நம் தவத்தில் ஏதேனும் குற்றம் குறை இருக்கிறதா என்று ஆமோ ஆண்டவனை எண்ணி எப்படி மனமுருக பாடுகிறான் தெரியுமா? எப்படி சுவாமி? ஆண்டவனே பகவானே சம்போ சம்போ சங்கராக ஆண்டவனே பகவானே சம்போ சங்கராக சம்போ சங்கராக அரக்கன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கராக இந்த அரக்கன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கராக சிவ சிவ சம்போ சங்கராக அரகோஜயம் தவத்தை பாரும் சுவாமி ஈஸ்வரனே இறையோனே சம்போ சங்கராக சம்போ சங்கர் என்னை காராமல் இருப்பதேனோ சம்போ சங்கராக காராமல் இருப்பதேனோ சம்போ சங்கராக சிவ சிவ சம்போ சங்கரோ சுவாமி படியளக்கும் ஆமா சொல்லு படியளக்கும் அப்படி சொல்லு படியளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கராக சம்போ சங்கர் காராமல் இருப்பதேனோ சம்போ சங்கராக என்னை காராமல் இருப்பதேனோ சம்போ சங்கராக சிவ சிவ சம்போ சங்கராக சங்கர பாராமல் இருப்பதேனோ
சம்போ சங்கராய சம்போ சங்கர் ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கராய ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கராய சிவ சிவ சம்போ சங்கரோ இளைய பாராமல் இருப்பதேனோ இப்படி அல்லும் பகலும் 60 நாளிகை ஆண்டவனை மனதில் எண்ணி ஆமோ தவமிருந்த வல்லரக்கனானவன் இனி என்ன சுவாமி இறைவன் நம் தவத்தை காண இன்னும் வரவில்லையே என்று மனமுருக பாடிக்கொண்டிருந்தான். ஆமா அப்பொழுது ஆண்டவன் ஞானத்தால் பார்த்தார். என்ன செய்தார் அசுர அரக்கர்கள் குலத்தில் பிறந்த ஆமா வல்லரக்கன் என்பவன் சரி என்னை எண்ணி தவமிருந்து வந்திருக்கிறானே. ஆமையா நாம் இதனால் இதுவரைக்கும் அவன் தவத்தை நாம் காணாமல் இருந்து விட்டோமே. ஆமையோ நாம் இப்பொழுதே சென்று வரம் கொடுத்தாக வேண்டும் என்று ஆமா ஆண்டவன் கிளம்பினார். சரி அப்ப பார்வதாதேவி என்ன ஆண்டவா சிவபெருமான் பகவானே ஆமா பார்வதி நான் இங்கும் இருக்கும் பொழுது பகவான் நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள்? ஆமா அம்மா பார்வதி என்ன இதோ அதோ பார் என்ன இமயகிரி பர்வதத்தில் அரக்கனானவன் தவமிருந்து வருகிறான். ஆமா தவம் இருந்து வருகிறான். அவனுக்கு நான் வரம் கொடுப்பதற்காகவே செல்கிறேன் சரி என்று ஆண்டவன் சொன்ன பொழுது ஆமையா ஆண்டவா என்ன நீங்கள் வரம் கொடுப்பது சரிதான். ஆமா ஆனால் உங்கள் மூத்த மகன் கணபதி இருக்கிறார். சரி அவரிடமாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். இளையவன் வடி வேலவன் இருக்கிறார். ஆமையா அவரிடமாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். சொல்லி இருக்கலாம் ஆண்டவா. என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். ஆமா அதனால் உங்கள் மேல் எனக்கு நம்பிக்கை கிடையாது. சரி உங்கள் ஏவல் பிள்ளை நந்தி பகவானை வரவழைத்து அவனை பூலோகத்திற்கு அனுப்பி ஆமா அரக்கனை கைலேங்கிரிக்கு அழைத்து வாருங்கள் ஆமையா என்று பார்வதாதேவி சொன்ன பொழுது ஆமையோ ஆண்டவனாகிய சிவபெருமாள் நந்தி பகவானை அழைத்து ஆமோ மகனே நந்தி தேவா என்ன இதோ இமயகிரி பர்வதத்தில் ஆமா வல்லரக்கன் என்பவன் என்னை எண்ணி 12 வருட காலம் தவமிருந்து வருகிறான். அவனுக்கு நாம் வரம் கொடுத்தாக வேண்டும். சரி அதனால் நீ பூலோகத்திற்கு சென்று அரக்கனை கைலேங்கிரிக்கு அழைத்து வர வேண்டும். பகவானே நானோ கைலாச பிறவி, அரக்கனோ பூலோக பிறவி. நான் எப்படி அரக்கனை கைலாசத்திற்கு அழைத்து வர முடியும்? அதற்கெல்லாம் 2 வரம் தருகிறேன் மகனே. சரி இதோ இந்த 2 குளிகையை வாங்கி கொண்டு அரக்கன் இடத்தில் கொடுத்து அவன் கன்னத்தில் ஒதுக்கி கொண்டேனானால் ஒதுக்கி கொண்ட 3.25 நாளிகைக்குள் இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்கும். அப்பொழுது உன்னோடு அவன் கைலேங்கிரிக்கு வருவான் என்று ஆண்டவன் சொன்ன பொழுது அந்த நந்திதேவ பகவானும் குளிகையை வாங்கி கொண்டு என்ன சுவாமி அரக்கனை தேடி எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி சுவாமி? இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே. நான் எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே. எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ என்று ஆடினார் பாடினார் அரக்கனை காணாமல் தேடினார் ஓடினார் தெரியாத அரக்கனை, இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே. எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ ஏ அரக்கா 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 என்றே, அரக்கா என்று 5 6 சத்தோ மோட்டாவே. ஏ அரக்கா என்றே இப்படி நந்திதேவ
காரியமாக வந்து விட்டாரோ என்று ஆமா என்று உற்றை விட்டு கீழிறங்கி ஓடோடி வருகிறான் வல்லரக்கன். ஆமையா அங்க வந்து பார்த்தா யாரு நிக்கா? யார் இருக்கிறா? பெரிய ஒரு காளை வந்து நிக்கி. எப்போ ஒரு சரியான காலம் ஒண்ணு நிக்கி. அதனால அரக்கன் ஆமா கடவுள் வந்திருக்கிறார் என்றுதானே நம்ம வந்தோம். ஆமா இங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய காளை வந்து நிக்க. எப்ப கொம்ப கொம்ப ஆட்டுத. அதனால வல்லரக்கன் ஆனவன் ஆமோ என்ன சொல்கிறான் தெரியுமா? என்ன சுவாமி? ஏ யாரடவா காளை கன்றே யாரடவா காளை கன்றே எவரடவா இங்கு வந்தாக காளை போல வந்தவே அநேகே கடுந்தவத்தை கடைத்ததே அனோகே எந்தவத்தை கடைத்ததாலே எந்தவத்தை கடைத்ததாலே உன்னை சுமவிடவே மாட்டே உன்னை சுமவிடவே மாட்டே என்று வல்லரக்கன் சொன்ன பொழுது ஆமோ நந்திதேவ பகவானானவர் என்ன சுவாமி? என் மகனே வல்லரக்கா, ஏ அரக்கா, நீ வரம் கொடுத்தேயானால் எனக்கு பலிக்கும் மகனே. ஆமா நீ இறைவனை எண்ணி 6 வருட காலம் தவம் இருந்து வருகிறாய். எப்ப தவம் இருந்து வருகிறாய்? அதனால் நீ தவம் கொடுக்காத மகனே. ஆமா நீ வரம் கொடுக்காத. சரி நீ சாபத்தை கொடுத்தேயானால் எனக்கு பலிக்கும் ஆமா என்று நந்திதேவ பகவான் சொன்ன பொழுது ஆமோ அந்த வல்லரக்கனானவன் என்ன நீர் கைலாசத்திலிருந்து வந்திருக்கிறீர். ஆமா நான் எப்படி உம்மோடு கைலாசத்திற்கு வர முடியும்? எப்படி வர முடியும்? அதற்கெல்லாம் ஆண்டவன் 2 வரங்களை கொடுத்திருக்கிறார். என்ன வரம்? என்ன வரம்? கையில என்ன வச்சிருக்க மாதிரி குளிங்க. குளிய வாங்கி முழுங்கிக்கோ. சரி முழுங்கிதானே? ஆமா வாயில போட்டு ஒதுங்கிக்கோ. முழுங்கனா என்ன ஆகும்? நீ வாட நான் முன்ன பரப்ப நீ பின்ன பரத வந்துறலாம். சரி நீ அப்படி கன்னத்தில் ஒதுக்கி கொண்டேயானால் ஆமா சிலவர் என்னதான் தெரியுமா? கைலாசத்துக்கு போனா சிலவர் ட்ரெயின்ல போய் விழுதான். ஆமா ஆமா சிலவர் குணமந்தம் திங்கான். சரி ஆமா சிலவர் நாடு விழுறதான். ஆமா கைலாசம் போனா சாட்டு வழியா தானே? ஆமா சாட்டு வழி எத்தனை வழியா வழி இருக்கு. ஆமா ஆமா அப்படியெல்லாம் போக வேண்டாம். ஆமா அதனால அந்த குளிகையை கன்னத்தில் வாங்கி கொண்டு ஒதுக்கினேயானால் ஆமா ஒதுக்கின 3.25 நாளிகைக்குள் இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்கும். பாத்துக்கோ. அப்பொழுது நீ என்னோடு கைலேங்கிரிக்கு வரலாம் என்று. நீ இப்ப மாலை ஓட்டுக்க. ஆமா பங்குனி தேதியில உனக்கு ரெக்க முளைக்கும். முளைக்கட்டும். ஆமா முளைக்கவே பறந்துருவேன். அந்த முளைக்க விடாம பாத்துக்கொண்டு நீ. ஆமா அப்பொழுது நீ கைலேங்கிரிக்கு வரலாம் மகனே ஆமா என்று நந்திதேவன் சொன்ன பொழுது ஆமையா மல்லரக்கன் ஆனவன் சரி குளிகையை கடக்கன் வாங்கினா படக்கன் வாயில போட்டான். கன்னத்தில் ஒதுக்கி கொண்ட 3.25 நாளிகைக்குள் இருபுறமும் ரெக்கை வந்து முளைத்தது. ஆமா முளைத்தது. தெரியாத புள்ள படக்கன வாங்கி கடக்கன முழுகிட்டான். ரெக்கை வந்து முளைத்த உடனே நிக்க மாட்டுக்கா நிலகொண்டு இருக்க மாட்டுக்கான். ஆமா நிக்க மாட்டாமலா. உடனே நந்திதேவ பகவானானவர் ஆமோ என் மகனே வல்லரக்கா என்ன சுவாமி? நீ இப்படி பறந்து கொண்டு பார்த்தேயானால் நீ எப்படி கைலேங்கிரிக்கு வர முடியும்? ஆமா ஆண்டவா என்ன நந்திதேவா, ஆமா நான் கைலாசம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி நான் முன்ன பின்ன வந்தது கிடையாது. ஏன் கூட வா கைலாசம் நான் கூட்டி போயிடுறேன். அதனால நீர் முன்னாலே போங்க, நான் பின்னாலே வாரேன் ஆமா என்று சொல்லிக்கொண்டு ஆமோ இருவேர்களும் எப்படி வருகிறார்கள் தெரியுமா? எப்படி சுவாமி? ஆதிவெள்ளி கைலைக்கு தான் இடம் அதற்கு ஏகவெள்ளி கைலாசம் ஈசனோட பதியதற்கு நந்திதேவன் முன்பறக்க வல்லரக்க பின்பறக்க இருவேறும் பரந்தல்லவோ 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 ஏக கைலாசம் வருவாரா இருவேரோ கைலாசம் வருவார்களா வருவாரா இருவேரோவே ஆமையோ ஓடையோ இருவேரும் கைலாசம் வருவார்களா? இருவேர்களும் முன்னும் பின்னுமாக பறந்து கொண்டு ஆமையோ கைலேங்கிரிக்கு வரும் வேளையில் ஆமா அந்த வல்லரக்கனானவன் என்ன கீழக்கோட்டை வாசலில் இந்திரன் கொலுச்சபையில் சென்று சரி அந்த இந்திரன் நந்தவன தோட்டத்தில் ஆமா பாரிஜாத மலர்களை 2 கரத்தினால் ஏந்தி கொண்டு ஆண்டவனை அடிபணிய வேண்டும் என்று எண்ணினான். ஆமையா அப்போ கைலேங்கிரிக்கு வரும் பொழுது சரி நந்திதேவா என்ன இங்க யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள். ஆமா இருக்கிறார்களா? இதுல கடவுள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆமையா அதனால் நீர் முன்னாலே போங்க, நான் பின்னாலே வாரேன் என்று சொன்ன பொழுது சரி நந்திதேவ பகவான் கூட்டங்களை விலக்கி செல்ல ஆமையோ வல்லரக்கன் பின்தொடர்ந்து சென்று ஆமா ஆண்டவன் திருபாதத்தை நமஸ்கரித்தான். ஆமையா அவன் எப்படி நமஸ்கரித்தான்
தெரியுமா? எப்படி சுவாமி? முக்காலும் அரக்கன் வலமே வலமே முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தாய், சிவனை நமஸ்கரித்தாய், அரக்க வலமே வந்தாய், அது முடி வணங்கி சிவனை நாலு தரம் சுத்தி வந்தா நாதன் பகவானை அடிபணிந்தா, 5 தரம் அரக்க சுத்தி வந்தா அரணார் திருபாத வணங்குவானோ, அரோகரா அரணை என்றோ அரணாமம் சொல்லி அவன் வணங்குவானோ, சிவ 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 சிவனை என்றோ சிவனை சிவநாமம் சொல்லி அவன் வணங்குவானோ, சிவநாமம் சொல்லி அவன் வணங்குவானோ, சிவ சிவ சிவனை என்று அரக்க இப்படி ஆண்டவன் திருபாதத்தை நமஸ்கரித்த பொழுது ஆமையா ஆண்டவனாகிய சிவபெருமாள் அரக்கனை அன்போடு அழைத்தார். அழைத்தார். என் மகனே வல்லரக்கா, அரக்கா நீ 12 வருட காலம் தவம் இருந்து வந்தாயே, வந்தாயடா, உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் என்னிடத்தில் கேளு. இப்போதே கேளு, நீ கேட்ட வரங்களை எல்லாம் கிருபையோடு உனக்கு தருகிறேன் தாரேனப்பா என்று ஆண்டவன் சொன்ன பொழுது ஆமா வல்லரக்கனானவன், சரி ஆண்டவா ஆமா பகவானே, சிவபெருமான் உங்கள் அருளால் எனக்கு ஒரு குறையும் இல்லை. கிடையாதாண்டா, மண்ணு மனை பொன்னும் பொருள் அத்தனையும் இருக்கிறது. சரி பொண்ணு பொருள் எல்லாம் அத்தனையும் இருக்கு. ஆமா ஓம் பொறுப்பு தான்பா. நான் கேட்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம். ஆமா அது என்ன வரம் தெரியுமா? என்ன சுவாமி? எல்லிலையோ சிறிய வரம், சிறிய வரம், எல்லிலையோ சிறிய வரம், என்ன ஈஸ்வரரே கொடுக்க வேணும், கொடுக்க வேணும். ஐயா சிறிய சுவாமி கடுகுலையோ சிறிய வரம், கரைக்கண்டரே கொடுக்கணுமே. சீரகத்தில் சிறிய வரம், சிறிய சீரகத்தில் ஆதி சிவனாரே கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், ஆதி சிவனாரே கொடுக்க வேண்டும். என் மகனே வல்லரக்கா, என்ன ஆண்டவா? கடுகுலையும் சிறிய வரம் இந்த கடவுளுக்கு தெரியாதடா, தெரியாதப்பா, சீரகத்தில் சிறிய வரம் இந்த சிவனாருக்கு தெரியாது. தெரியாது. அதனால் நீ காட்ட கட்டி மலையை கட்டி எல்லாம் பேச வேண்டாம். சரி நீ என்ன வரம் கேட்க வந்தியோ அந்த வரத்தை என்னிடத்தில் கேள் தாரேன். காட்டி மறைச்சு பேசாடா. ஸ்ட்ரைட்டா வந்து ஆட்ட கட்டி மலை கட்டி பேச ஆண்டவா, நான் உங்களிடத்தில் வரம் சொல்ல வேண்டுமானால் நீர் எனக்கு உமையவேல் மேல் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். ஒரு சத்தியமா 1000 சத்தியம் பண்ணுது. அப்படி சத்தியம் செய்து கொடுத்தீரானால் நான் கேட்க வந்த வரத்தை நான் சொல்லுவேன் என்று வல்லரக்கன் கேட்ட பொழுது அந்த ஆண்டவனாகிய சிவபெருமாள், சரி இவன் உமையவள் மேலே சத்தியம் செய்து கேட்கான் அப்படின்னா இவன் ஏதோ ஒரு எண்ணங்களை கொண்டுதான் வந்திருக்கிறான். அதனால் முதல் சத்தியத்துக்குள் நாம் இவனை இழுக்க வேண்டும் என்ற ஆண்டவன் சிவபெருமாள், ஏ என் மகனே வல்லரக்காகே, என் மகனே வல்லரக்காகே, உன்னானே என்னானை உமையவள் தன்னானை பார்வதி மேல் சத்தியமாய் பகவான் வரம் உனக்கு தாரே, வேலவன் மேல் சத்தியமாக விரும்பு வரம் உனக்கு தாரே, கணபதி மேல் சத்தியமாக கண்டிப்பா வரம் தாரே, பச்சை தண்ணி கைவார்த்தோகே பகவான் உண்மை சொல்லுவாரோ, காராம்பசு பால்கரன் காராம்பசு கடவுள் உண்மை சொல்லுவாரோ, ஆதி கடவுள் உண்மை சொல்லுவாரோ. ஏ என் மகனே வல்லரக்கா, வல்லரக்காகே, எந்த வரம் உனக்கு வேண்டும், உனக்கு வேண்டோங்க என்னிடத்தில் கேளுதாரே, கேளுதாரே, நீ கேட்ட வரங்கள் எல்லாம் வரங்கள் எல்லாம் வரங்கள் எல்லாம்
என்ன என்ன அரக்கா? நான் என்னுடைய வரத்தை சொல்கிறேன். ஆமா. நீர் படைத்த படைப்பில் நான் ஒரு மானிடன். மானிட பிறவி. மானிட பிறவியான எனக்கு ஆமா 2 கரங்கள் உள்ளது. உள்ளது ஆண்டவா. 2 கரத்திலும் ஆமா அதில் வலது கரத்தில் எனக்கு 5 விரல்கள் உள்ளது. 5 விரல் இருக்கிறது. அந்த 5 விரலுக்கு நீங்கள் அக்கினி விரத்தை மட்டுமே தந்தால் போதும். ஆமா என்ற அரக்கன் கேட்ட பொழுது ஆமோ அவன் எப்படி சொல்கிறான் தெரியுமா? என்ன சுவாமி? ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே பகவானே எனக்கு 2 கரங்கள் உண்டு. கரங்கள் உண்டு. வலது நல்ல கரமதியில 5 நல்ல விரல் இருக்கு. விரல் இருக்கு. ஆள் காட்டி விரல் எடுத்து விரல் எடுத்து ஆண்டவனே உமை நினைத்து அகிலமெல்லாம் நீட்டினாலோ அக்கினியா எரியணுமே. எரியவே ஆண்டோ பாம்பு நல்ல விரல் எடுத்து பகவானே உமை நினைத்து காருலகம் நீட்டினாலோ பஸ்பமாய் எரிய வேண்டும். எரியவே ஆண்டோ மோதிர விரல் எடுத்து கண்ணரை உமை நினைத்து உலகம் நீட்டினாலோ அது மோதி தீ பிடிக்க வேண்டும். பிடிக்கவே ஆண்டோ துண்டு வீரல் நான் எடுத்து சொற்கை சா உமை நினைத்து உலகம் நீட்டினாலோ சுக்கா எரியணுமே. எரியவே ஆண்டோ துண்டு வீரல் நான் எடுத்து கண்ணரை உமை நினைத்து உலகம் நீட்டினாலோ எந்த திசை தொட்டாலோ எந்த திசை நீட்டினாலோ யாரை நான் தொட்டாலோ யாரை நான் தொட்டாலோ அது எரிந்துதனல் ஆக வேண்டும். ஆகவே ஆண்டோ ஐயா தோட்டாலோ ஐயா எரிந்துதானாக வேண்டும். அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் ஆமா அக்கினி வரத்தை கேட்ட பொழுது சரி. ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆமா என் மகனே வல்லரக்கா, அரக்கா இந்த உலகத்தில் எத்தனையோ வரம் இருக்கு, எரிக்கும் வரம் உனக்கு வேண்டாம் மகனே. வேண்டாம் வேண்டாமடோ. கோடி நல்ல வரம் இருக்கு, கொடிய வரம் உனக்கு வேண்டாம் என்று ஆமையோ மாப்பிள்ளையாய் நீ இருக்க மார்க்கேண்டையன் வரம் தாரேன். வரந்தாரனடா அரக்கா. இந்திரனார் வேலு தாரேன். ஆமா சக்தியோட சூலம் தாரேன். சூழந்தாரனடா. இந்த என் கடவுளோட பட்டத்தை தாரேன். ஆமா இந்த கைலாசத்தையே உனக்கு தருகிறேன் ஆமா என்று ஆண்டவன் சொன்ன பொழுது சரி. ஆண்டவா ஆமா எந்த வரமும் எனக்கு வேண்டாம், ஆமா நான் கேட்ட அக்கினி வரம் மட்டுமே எனக்கு வேண்டும். தந்தால் போதும் ஆண்டவா. அந்த வரத்தை மட்டுமே நீர் தந்தால் போதும் ஆமையா என்று அரக்கன் கேட்ட பொழுது ஆமோ ஆண்டவன் வேற வழி இல்லாமல் என்ன சுவாமி? ஏன் அப்படின்னா என்ன உமையவள் மீதே சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். ஆமா கொடுத்திருக்கிறார். அதனால் அவர் வரம் கொடுத்தாகத்தான் வேண்டும். ஆமையா வேற வழியே இல்லாமல் ஆண்டவனாகிய சிவபெருமாள் என்ன சுவாமி? இவனுக்கு வரம் கொடுத்தால் மட்டும் போதாது, ஆமா சாபத்தை கொடுத்து வரத்தை கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சுவாமி? தந்தேன் தந்தேர தாரணியில் கேட்ட வரம் உனக்கு தந்தே கொடுத்தேனடா வல்லரக்காக கேட்ட வரம் உன் கையில கொடுத்தேன். நாடோ தந்த வரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தையானா தந்த வரத்தாலே தாரணியில் மாண்டிடுவாரே. கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமை செய்தாயே கொடுத்த வரத்தாலே குவளையத்தில் மாண்டிடுவாயே. நீதி தவறி நீயோ நடந்தையானா நடந்தையானா ஜெயமாய்ந்த வரம் உன்னை கொள்ளுவாயே ஜெயமாய்ந்த வரம் உன்னை கொள்ளு அரக நடந்தையானாக அரக நிச்சயமாய்ந்தவரோ தருமம் தவறி நீயோ
வருகின்றான் வல்லரக்கன். ஆமா வரத்தை வாங்கிட்டாம்ல. ஆமா அப்ப அவன் சொல்லாம தானே போவான். கிடைக்க தட்டி குனிஞ்சு நின்னான். சொல்லாம பெரியாம வரும் வரும் வல்லரக்கன் ஆமையா வருகின்ற வேளையில் சரி நாரத ஆமா வரத்தை வாங்க மட்டும் தான் நிப்பான் பாத்துக்கோ. சரி வரத்தை வாங்கிட்டாமனா எங்க வரோம்னே தெரியாதுடா. ஆமா கையில கிடைச்சிட்டுனா அவ்வளவுதானே. ஓட்ட ஓடிடும் அறிவத்தை பார்த்து ஓடிடும். ஆமா ஆமா வரத்தை வாங்க மட்டும் எப்படி நிப்பான் பணிஞ்சு நிப்பான். ஆமா தாங்க தாங்க சாமியனே. சரி ஆமா வரத்தை வாங்கின உடனே ஆமா பெரு நடையும் வீசன கையுமா வாராம். எப்ப மதிக்காம போவான். அப்ப நாரத மகாமுனிவர் வருகிறார். சரி என் மகனே வல்லரக்கா, அரக்கா நீ கைலாசத்திற்கு போகும் பொழுது 2 கரத்தினால் மலர்களை ஏந்தி கொண்டு சென்றாயே, நான் பார்த்தேன் உன்னை. இப்ப வரும்போது சும்மா வாரிய. சும்மா வரியப்பா. யார் சொன்னா நான் சும்மா வாரம்னு? ஆண்டவனை எண்ணி என் 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை வாங்கி வந்தேன். பாரு என் கைய பாரு. ஆண்டவன் கொடுத்தாரா? அம்மா கொடுத்தாரு. அள்ளி கொடுத்தாரா? சொல்லி கொடுத்தாரா? அதெல்லாம் கிடையாதும்மா. அவர் தந்தேன் என்றார், நான் வந்தேன். தந்தேன்னு சொன்னா நான் பாட்ட வந்துட்டேன். அட பைத்தியார வல்லரக்கா, ஆண்டவன் யாருக்கிட்டனாலும் அப்படிதான் சொல்லுவாரு. அப்படியா? வரம் தாரேன் பாரு, சரி. ஆனா அவர் வசம் வச்சுக்கிடுவாரு. இல்லையே நான் போய் கேட்டேன் வரத்தை கேட்டேன் தந்தம்னு சொன்னாரு. அவர் கொடுத்த வரத்தை வைத்து நீ அவரை சோதித்து பார். அப்படியா? அப்போது அவர் கொடுத்தாரா இல்லையா என்று உனக்கு தெரியும் ஆமா என்று நாரத மகாமுனிவர் சொன்ன பொழுது ஆமோ எண்ணாத எண்ணங்களை எண்ணிக்கொண்டு வல்லரக்கன் ஆனவன் ஆமோ ஆண்டவனை அக்கினியால் எரித்து பார்க்க வேண்டும் என்று ஓடி வருகிறான். ஆமையோ ஆண்டவன் ஞானத்தால் அறிந்தார். என்ன செய்தார்? நாம கொடுத்த வரத்தை வைத்தே நம்மளையே எரித்து பார்க்கணும் என்று எண்ணுதானே நினைக்கின்றான் அரக்க. நம்ம என்ன செய்ய முடியும்? ஆமா அதனால என்ன நம்ம இங்கேயே இருந்தோமானால் அரக்கன் அங்கிருந்து வருவான், அக்கினியால் எரித்து விடுவான். பாரு நொடியில அடிச்சிருவான். அடிச்சிருவோம்ல. அதனால் தன்னோடு வந்த தேவாதி தேவ முனிவர்களை அழைத்துக் கொண்டு ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆமா எப்படி ஓடுகின்றார் தெரியுமா? எப்படி சுவாமி? 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார். ஓடிக்கொண்டு இருந்தோமானால் உலகழைத்து போகும் என்று பக்கம் வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கியே ஆண்டவன் சிவபெருமான் அரளி மரமாய் முளைத்தே செவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாக ஒளிந்தார். தலையில் உள்ள கங்கையதை தரையதிலே விட்டு அக்கினியால் எரிந்தவனா தண்ணீரால குளிர செய்தார். அவர் சடை ஒளைய முடி ஒளையே அவர் முடி ஒளைய ஆதி சங்கர பகவான் தான் ஒளிய ஆமா முடி ஒளையே அவர் சடையும் உழைந்தது, முடியும் உழைந்தது. ஆமோ ஆண்டவனாகிய சிவபெருமான் செவ்வரளி புஷ்பத்துக்குள் போய் ஒளிந்தார். ஆமா அவர் அரளி புஷ்பத்துக்குள் ஒளிந்த நாள் முதலாக சரி ஆதி கைலாசத்தில் அருளும் இல்லை பொருளும் இல்லை. எப்ப பொருளும் கிடையாது. சிவன் தானே இந்த உலகத்தின் ஜோதி. ஆமா அவர் இல்லே ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்கும்? ஆமா இருளடைந்து இருக்கும். ஒரே இருள்மயமாக இருக்கும். ஆமா அதனால் ஆண்டவனை காணாத பார்வதா தேவி ஆமா தன் அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைக்கிறார். எப்ப அழைக்கின்றார்? நந்த கோபால வைகுண்டனை அழைத்து என் அண்ணா, என் கோபால கண்ணா, என்ன சுவாமி? ஆண்டவன் இல்லாத இந்த கைலாசமானது சரி அருளும் இல்லை பொருளும் இல்லை. ஜோதிமய அங்க இல்ல. அதனால் நீந்தான் அண்ணா ஆண்டவன் எங்க இருக்கிறார் என்று தேடி பார்த்து கொண்டு வர வேண்டும். ஆமா என் தங்கையே என்ன பார்வதி, பார்வதி நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம். அலைய வேண்டாம் அம்மா. ஆண்டவன் எங்கே இருந்தாலும் அவரை 8 நாளைக்குள் அழைத்து கொண்டாந்து விடுவது என்னுடைய பொறுப்பு என் பொறுப்பம்மா என்று ஆமா அந்த கோபாலக்கண்ணன் சொல்லிக் கொண்டு சரி ஆண்டவனை எண்ணி ஆமா தேடி வருகிறார். ஆமையா நம்ம இப்படியே போனோமானால் அரக்கன் அங்கிருந்து வருவான், அக்கினியால் நம்மை எரித்து விடுவான். ஆமையா அதனால் அன்று எடுத்த சொரூபத்தை நாம் இன்று எடுக்க வேண்டும். எடுக்க வேண்டும். அதாவது என்ன? அன்று ஒரு காலத்தில் சரி கரூருமாம் பட்டணத்தில் ஆமையா கஞ்ச கம்சனின் தேவகிக்கு ஆமா 2வது மைந்தனாகவே பிறந்து ஆயர்பாடியில் வளர்ந்து வந்த காரணத்தினால் நாம் யாதவர் குல சொரூபம் கொண்டோம். அதனால் அந்த சொரூபத்தை நாம் இப்போது எடுக்க வேண்டும். இன்றைய அச்சுதன் என் பெருமாள் ஆடு
மேய்க்கும் யாதவர் போலவும் ஆமையா பசுவு மேய்க்கும் ஆமா நம்பி போலவும் ஆமையா கண்ணனவர் வடிவங்களை கொண்டு ஆமா ஆண்டவனை தேடி வருகிறார். ஆமையா நடைந்து வந்த களைப்பு தீர ஆமோ அர்ச்சுதன் என் பெருமாள் கீதங்களை வாசிக்கிறார். எப்படி எப்படி சுவாமி ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே 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 ஆடாய் பசுவே அங்க அச்சுதனார் ஊதும் கூழல் சத்தம் கேட்டு சத்தம் கேட்டு ஆவீனம் திருநடனம் ஆடிடோமாய் கண்ணனவர் ஊதும் கூழல் சத்தம் கேட்டு சத்தம் கேட்டு கால் தூக்கி திருநடனம் ஆடிடோமோ பசுவே பசுவே ஆடாய் பசுவே இப்படி அர்ச்சுதனாகிய கோபால கண்ணன் சீங்குழலை தன் திருவாயில் வைத்து ஆமோ கீதங்களை வாசிக்கிறார். ஆமா அவர் கீதங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவனுக்கு அரளி முட்டுக்குள் இருக்க முடியல. ஆமா தன்னை மறந்து சுதி தவறாத ஆடுகின்றார். ஆடுகின்றார் சிவபெருமான். அதை பார்த்த என் கோபால கண்ணன் என்ன இப்படி ஆட வேண்டுமேயானால் நம் அத்தான் ஆண்டவனால்தான் முடியும் ஆமையா யாருமே முடியாது முடியாதல்லவா என்று அவர் செய்த லீலைகளை எல்லாம் சொன்ன பொழுது ஆமா ஆண்டவனாகிய சிவபெருமாள் அறையிலேயே நீக்கினார். சரி வெளியிறங்கி வந்தார். ஆமா வெளியிறங்கி வந்த உடனே என்ன மாப்பிள்ளைக்கு மச்சானும் 4 வார்த்தை கேலி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆமையா அப்ப அர்ச்சுதன் சொன்னார், என்ன அத்தா என்ன ஆண்டவா பகவான் நீங்கள் இப்படியே பேசிக்கொண்டு இருந்தேரானால் அரக்கன் அங்கிருந்து வருவான், நம்மளை அக்கினியால் எரித்து விடுவான். எரித்து விடுவான் ஆண்டவா. அதனால நான் அரக்கனை வதம் செய்ய வேண்டும் என்று அச்சுதன் சொன்ன பொழுது ஆமா நான் உன்னோட ஆடு மாடுகளை நானே மேய்க்கேன், ஆமையா நீ அரக்கனை போய் வதம் செய்து வர வேண்டும் என்று ஆமா அச்சுதன் ஆண்டவன் சொன்ன பொழுது சரி அந்த அர்ச்சுதனாகிய கோபால கண்ணன் ஆமையா அரக்கனை வதம் முடிக்க வேண்டுமையானால் ஆமா ஆண்களால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்றும் இல்லை, என்றும் கிடையாது. பெண்களால் கெட்டவர்கள் பேர் உலகில் ரொம்ப பேர் உண்டு. ஆமா உண்டு. அதனால் நாம் ஒரு பெண் சொரூபத்தை கொண்டுதான் அரக்கனை வதம் செய்ய வேண்டும் என்று ஆமையா அந்த அர்ச்சுதனாகிய கோபால கண்ணன் என்ன சுவாமி எப்படி பெண் சொரூபத்தை எடுக்கிறார் தெரியுமா? எப்படி என்ன கொண்டல் வரணல் தன்னுடைய சொரூபமாரியே பெருமா மோகினி அவதாரம் எடுத்தார். ஆமா எடுக்கிறார். மோகினி அவதாரத்தை எடுத்து அரக்கன் வரும் காட்டு பக்கம் நடந்து வரும் வேளையில் ஆமா அரக்கனானவன் சரி மதி மயங்கி மது குடித்த வண்டாக சுழண்டு ஆமையா மோகினியை கண்டவுடன் ஆமா ஏ பெண் யாரடி பெண்ணே, ஆமா யாரு நீ ஒத்தையில வந்ததென்ன, ஆமா நீ நடந்து வந்த விவரம் என்ன, என்ன என்ன ஊரு என்ன பேரு என்ன ஆமா என்று
என்று என்னிடத்தில் சொல்ல வேண்டும் ஆமையா என்று அரக்கன் கேட்ட பொழுது அந்த மோகினியானவள் என் மன்னா அரக்கா நான் அக்கா தங்கை 8 பேரோடு பிறந்தவள். சரி, அதில் 7 பேரையும் ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொருத்தரை நாங்கள் கட்டி கொடுத்தோம். நான் தான் 8வது பிறந்த மகள் மோகினி. நான் மன்னனிடம் சண்டை போட்டு மாதா வீடு வருகிறேன், புருஷனோடு சண்டை போட்டு பிறந்த வீடு போறேன் அரக்கா. அதனால் நீ ஒத்தையில வாரவள உடன்பிறப்பாக எண்ணணும், தனியாக வாரவள தங்கையா எண்ணணும் என்று மோகினி சொன்ன பொழுது, ஏ மோகினி நீ அப்படி சொல்லாத, நீ என்னோடு வந்தேயானால் நித்தம் ஒரு பட்டு முடித்து நிலத்துக்கு ஒரு பூ முடியலாம் என்று அரக்கன் சொன்ன பொழுது அந்த மோகினியானவள், என்ன சுவாமி நீயோ ஆண்டவனை எண்ணி அக்கினி வரத்தை பெற்று வந்தவன், நான் உன்னை கைப்பிடித்தேன் ஆனால் எரிந்து சுக்கு சுக்கா ஆகிவிடுவேன், அதனால் எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். உன் மூத்த மனைவி பவளக்கண்ணியை முகம் பார்த்து முழிக்க மாட்டேன் என்றும் அவளை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்றும் உன் முண்டு விரலை கொண்டு உன் சிரசை 3 தரம் சுற்றி நடு தொண்டையில் வைத்து சத்தியம் செய்து கொடுத்தேயானால் நான் உன்னோடு வருகிறேன் என்று மோகினி சொன்ன பொழுது அந்த வல்லரக்கன் என்ன செய்கிறான் தெரியுமா? அலைகடாலும் ஓடி வந்து அலைகடாலும் ஓடி வந்து வல்லரக்க ராட்சுதன் அவன் அலைகடலிலே ஓடி வந்து, ஏ மோகினி இதோ பார், என் முண்டு விரலை கொண்டு முக்கண்ணரை மனதில் எண்ணி என் சிரசை 3 தரம் சுற்றி நடு தொண்டையில் வைத்தான். அவன் தொண்டையில வைத்த போது சுக்கு சுக்கான் ஒருங்குதான எரிந்ததோரு சாம்பலைத்தான் எம்பெருமாள் கையிலெடுத்து ஆதிவெள்ளி கைலாசம் அரணரோட இடமதியில அச்சுதனு ஒப்படைத்த வேளையில ஆண்டவன் சிவபெருமான் அரக்கனை கொன்ற கோலம் ஆண்டவனும் பார்க்கணுமே ஆண்டவன் சொன்ன போது அச்சுதனோ எம்பெருமான் வேண்டாமையா அச்சொருவான் விவேட்டிகள் வந்து சேரும் ஆபத்துக்கு பாவமில்லை ஓடுமையா ஆண்டவனும் சொன்ன போது அச்சுதனோ எம்பெருமான் பெண் சொருவம் எடுப்பாரா பெண் சொருவம் கண்ட சிவன் பெண் சொருவத்தை கண்ட சிவனாருக்கு மோகலிஸ்தைகள் அதுவும் ஒழுக அது பூமியில் விழுந்தால் பூலோகம் தாங்காது என்று அச்சுதனாகிய எம்பெருமாள் 2 கரத்தினால் ஏந்த ஜோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூணோல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக தர்மஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி. அவர் பிறந்த கிரகம் எப்பேற்பட்ட கிரகம் தெரியுமா? சுவாமி பங்குனி மாதம் பங்குனி மாதம் பவரண பஞ்சமி கடகல கணத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றார். ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றார். சுவாமி ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் ஆனமல ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் ஆரியங்கா ஐயனார் சபரிமல தர்மசாஸ்திர
சாஸ்தா ஐயனார் 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 பூலுடையார் சாஸ்தாவா பூனுடைய சாஸ்தாவா பொன்னாட பூநூலா பொன்னால பூனோடா பொன்பதித்த தாழ்வடமா பொன்பதித்த தாழ்வடமா வெள்ளியால பூநூலா வெள்ளியால பூனோடா வெண்பதித்த தாழ்வடமா மதியா தாழ்வடமா ஆன புலி கூட்டத்தோடு ஆலப்பூலி கூட்டத்தோடு ஐயன் பிறந்தாரே ஐயன் பிறந்தாரே அகிலமெல்லாம் காத்திடவே அகிலமெல்லாம் காத்திடவே ஐயன் பிறந்த போது ஐயன் பிறந்த போது போடுங்கம்மா ஒரு குலவை போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவை பொன்னான மணிக்குலவ சாஸ்தா பிறந்தாரே சாஸ்தா பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்த போது சாஸ்தா பிறந்த போது போடுங்கம்மா ஒரு குலவை போடுங்கம்மா ஒரு குலவ. பாடாலிங்க மகாலிங்கா மகாலிங்கம் கர்மஞான சாஸ்தாவா கர்மஞான சாஸ்தாவா ஐயன் பிறந்த போது ஐயன் பிறந்த போது அகிலமுள்ள தெய்வமெல்லாம் உள்ள தெய்வமெல்லாம் பாடுதையா பாடுதையா ஆடுதையா பாடுதையா ஆடாளி போடுதையா ஓடுவாரா மாடுவாரா சத்தம் போடுவாரா ஏ அம்பிகையா பகவதியா ஆடி வாரா பாடி வாரா ஆளாளி போட்டுவாரா ஓடுவாளா ஆடுவாளா சத்தம் போடுவாளா பூனூலா ஏ அம்பிகையா பகவதியா வேம்பு பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தில்
கும்மி வேடையிலே குலத்திலும் கொழுவிருப்பா சூலத்திலும் கொழுவிருப்பா அம்பிகையே முப்போடாதே அம்பிகையே முப்போடாதே தாயான பகவதியா தாயான பகவதியா சூலத்திலா கொழுவிருப்பா சூலத்தில கொழுவிருப்பா சூழ்ச்சிகளை யாரறிவா சூழ்ச்சிடன யாரறிவா தாயான பகவதியா தாயான பகவதியா கப்பரையும் பிறந்திடுமா கங்கரையும் பிறந்திடுமா கண்ணாரோட உளையதில கண்ணாரோட உளையதீர கப்பரைய கையிலெடுத்து கப்பரைய கையில எடுத்தோம் மக்களுக்கோ வரம் கொடுப்பா மக்களுக்கு வரம் கொடுப்பார் இப்படி ஐயன் பிறந்த பொழுது அனைத்து தெய்வங்களும் ஆமோ இந்த பகவதியம்மன் வாசலில் ஆமையோ அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக ஆமோ தர்மஞான சாஸ்தா வந்து பிறந்தாரே ஆளேலங்குமி ஆளேலங்குமி அடியாளே லங்குமி ஆளேலோ ஆளேலங்குமி ஆளேலங்குமி ஆளே லங்குமி ஆளேலோ அடியாளே லங்குமி ஆளேலோ அம்மா கும்மியடி பெண்ண கும்மியடி நல்ல கொண்டை கொழுங்கவே கும்மியடியே தாயி கொண்டை கொழுங்கவே கும்மியடியே அங்க குதிச்சு வருகின்ற பகவதியாளுக்கு கோடி கும்மியடிங்களம்மா அடியாளே லங்குமி ஆளேலோ அவ வாராளாம் தாயி வாராளாம் அம்மா கருந்துமே வாராளா அம்மா வடக்கருந்துமே கருந்துமே வாராளா அங்க வந்து இறங்கிய பகவதியாளுக்கு வணங்கி கும்மியடிங்களம்மா ஒரு தண்ணனாதினம் தன்னானே எம்மா அள்ளி மலர பிறக்குங்கம்மா நீங்க ஆளுக்கு ஒரு மாலைய கட்டுங்கம்மா நீங்க ஆளுக்கு ஒரு மாலைய கட்டுங்கம்மா அங்க ஆடி வருகின்ற பகவதியாளு நமக்கு ஆனந்த கும்மியடிங்களம்மா நல்ல குளவ போட்டு கும்மியடியே ஏ கருப்போ முள்ள மலர பிறக்குங்கம்மா நீங்க முத்துச்சர் மாலைய கட்டுங்கம்மா நீங்க முத்துச்சர மாலை கட்டுங்கம்மா அங்க முந்தி வருகின்ற வன்னிய ராஜாவுக்கு முழங்கி கும்மியடிங்களம்மா அடி ஆளேலம் கும்மி ஆளேலம் எம்மா பிச்சி மலர பிறக்குங்கம்மா நீங்க புள்ளிக்கோர் மாலைய கட்டுங்கம்மா நீங்க புள்ளிக்கோர் மாலைய கட்டுங்கம்மா அந்த பேரழகிய பகவதியாளுக்கு பெருத்த கும்மி அடிங்களம்மா அடி ஆளேலம் கும்மி ஆளேலம் எம்மா மாமரத்தையும் தூருங்கம்மா நீங்க மல்லிகைப்பூ மாலை கட்டுங்கம்மா நீங்க மல்லிகைப்பூ மாலை கட்டுங்கம்மா அங்க மாயன் தங்கையான பகவதியாளுக்கு மலிந்து கும்மி அடிங்களம்மா நல்ல குளவ போட்டு கும்மியடியே எம்மா வேப்ப மரத்தையும் தூருங்கம்மா ரெண்டு வெத்தலை கட்ட பரத்துங்கம்மா ரெண்டு வெத்தலை கட்ட பரத்துங்க
பறந்துமே வாராளா எம்மா மாறி பிறந்தது மாநாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு மாறி மக்கள் பிறந்தது நாடு அவ வேம்பு பிறந்தது விஜயநகர் அவ விளையாடி வந்தாளா இந்த ஊரு தன்ன நன்னாதீனம் தன்னாடே எம்மா வட்ட வட்ட சிறு பொட்டலில ரெண்டு வாலிப பெண்களும் தட்டோட ரெண்டு வாலிப பெண்களும் தட்டோட அங்க தட்டு மறிக்கின்ற பகவதி ஆளுக்கு தங்க சரப்பொலி கொத்தோட அடியாளேலம் கும்மி ஆளேலம் எம்மா சங்கரன் கோவில் ரோட்டினில ரெண்டு சாமி தூரை பாண்டி நந்தவனோ எம்மா சாமி தூரை பாண்டி நந்தவனோ அங்க நந்தவனத்தில நாலு இலி தாய் நாளொரு மாதம் அமைஞ்ச கிளியே நல்ல குளவ போட்டு கும்மியடியே எம்மா முறுக்கு மீசையும் முண்டக்கண்ணா சாமி முத்து பறித்த கொண்டக்கட்டா ஏ முண்டக்கண்ணு கேத்த கொண்டக்கட்டா இங்க விளையாடி வருகின்ற மாயாண்டி சோடல கருப்ப சுவாமி ஆடி கும்மி அடிப்போமே அடி ஆளேலம் கும்மி ஆளேலம் சுவாமி முறுக்கு மிசைய முண்டக்கண்ணா சாமி முத்து பதித்த பல்லழகா முத்து பதித்த பல்லழகா சுவாமி முத்து பதித்த பல்லழகா முத்து பதித்த பல்லழகா முக்கியமா வந்த கோட்டை மாடனை வாழ்த்தி அவரை போற்றி வணங்கி கும்மி அடிப்போமே தனது அண்ணன் நல்லாதீனம் தன்னானே ஆமா. கடைசி வரைக்கும் சரி கண்டுகளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பொன்னாடை பட்டாடை ஆமா. மலர் மாலை சரி அது மட்டும் அல்லாமல் எண்ணுக்கடங்கா பணங்களை கொண்டு வந்து என்னை பரிசளித்து அன்பு பாராட்டி உள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஆமா உங்கள் வீட்டு பிள்ளையாகிய சுதானான் ஆமையா அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.